வணக்கம், வெல்கம் டு நீட்டமில்ல. நான் உங்கள் சிவகுமார். லாஸ்ட் வகுப்புல சார்பு திசைவேகம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வகுப்புல அதோட தொடர்ச்சியா டிஃபரெண்ட் கான்செப்ட் பார்க்கலாம். சோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மலை மனிதன் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ மலை மேல இருந்து கீழே வருது. இதுல இருந்து என்ன பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கொடை எந்த திசையில பிடிக்கணும், இதோட எதிர் திசை. மலைக்கு எதிர் திசை சொல்லும் போது கோணம் என்ன இருக்கும், 180 டிகிரி இல்லையா? அதே மாதிரி இப்போ மலை இந்த திசையில வந்துட்டு, சோ நான் எந்த திசையில கொடை பிடிக்கணும், இந்த திசையில. அதே மாதிரி இந்த திசையில மழை வந்துச்சு அப்படின்னா எப்படி கொடை பிடிக்கணும், இந்த திசையில பிடிக்கணும் இல்லையா? எனக்கு எந்த திசையில கொடையை பிடிக்கணும்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியும், பட் எந்த கோணத்துல கொடையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதே மாதிரி மலையோட திசைவேகம் மனிதனை பொறுத்து எப்படி எல்லாம் மாறுபடுதுன்னு பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन. இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு சில ஐடியா தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இது இரு பரிமாணம் ப்ராப்ளம். எதனால இரு பரிமாணம் சொல்லிட்டேன், இப்போ மழை இந்த திசைவேகத்துல வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா vx திசைவேகம் இருக்கும், by திசைவேகம் இருக்கும். சோ vx by திசை இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம், இரு பரிமாணம் சொல்லிடலாம். ஓகே, சோ இப்போ என்னென்ன ஐடியான்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஃபர்ஸ்ட் ஐடியா, திசை எப்படி குறிக்கிறது பார்க்கலாம். சோ இப்போ இந்த திசை x i cap, x ங்கிறது எண் மதிப்பு, i cap ங்கிறது திசை. அதே மாதிரி இங்க சொல்லலாம் minus x i cap. ஓகே, இங்க என்ன சொல்லலாம் y j cap, இங்க minus y j cap. சோ இங்க y ங்கிறது எண் மதிப்பு, minus j ங்கிறது என்னது, திசை. இப்போ மலை கீழ வரனால மலையின் திசைவேகம் என்ன இருக்கும், சோ minus y j cap. புரியுதா? சோ வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன். செகண்ட் ஒன், சோ x அச்சின் திசைவேகம் எப்படி குறிப்பிடலாம், vx. அதே மாதிரி y அச்சின் திசைவேகம் எப்படி குறிப்பிடலாம், vy. தொகுபய திசைவேகம் இந்த திசையில இருக்கும், எப்படி குறிப்பிடலாம், v. ஓகே, அப்ப நான் v எப்படி குறிப்பிடலாம், v is equal to vx i cap plus vy j cap. நான் இது எல்லாத்தையும் வெக்டர்ல எழுதுறேன், ஏன்னா இது இரு பரிமாணம். இப்போ எனக்கு எண் மதிப்பு வேணும்னா என்ன சொல்லலாம், modulus is equal to under root vx square plus vy square இல்லையா? இப்போ தொகுபய திசைவேகம் y அச்சுடன் θ கோணத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா θ எப்படி கால்குலேட் பண்ணா, tan θ is equal to, இத நான் மேல ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னா இங்க வந்துரும். சோ இத என்ன சொல்லலாம், vx அப்படின்னா எதிர் பக்கம் டிவைடட் பை அடுத்த பக்கம். ஓகே, vx டிவைடட் பை vy எது கொடுக்கும், θ கொடுக்கும். இப்போ θ எப்படி கால்குலேட் பண்ணலாம், tan inverse of vx component divided by vy whole அப்படி சொல்லுங்க. ஓகே, தேர்ட் ஐடியா, θ 37 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா அதோட மதிப்பு 3 4 5. எதிர் பக்கம் 3, அடுத்த பக்கம் 4, கர்ணம் 5. அதே மாதிரி θ 53 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா 3 4 5. எதிர் பக்கம் 4, அடுத்த பக்கம் 3, கர்ணம் 5. இந்த ஐடியாவை இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மனிதனின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா bmg is equal to 0, ஓய்வின் இடையில. இப்போ மலையின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து கொடுத்திருக்காங்க 40 km/h. பொதுவா ப்ராப்ளத்துல மலையின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து கொடுத்திருக்க மாட்டாங்க. சோ என்ன கொடுத்திருப்பாங்க, மலையின் திசைவேகம் கொடுத்திருப்பாங்க. நாம தான் மலையின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மலையின் திசைவேகம் மனிதனை பொறுத்து அப்படின்னா அந்த கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. புரிஞ்சுதா? சோ இப்போ இந்த ப்ராப்ளத்துல என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எந்த திசையில நான் கொடையை பிடிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ இப்போ மலை இந்த திசையில இருக்கு, எந்த திசையில கொடையை பிடிக்கணும், இதுக்கு எதிர் திசையில பிடிக்கணும். ஈஸியா நாம் சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? அப்ப நான் செகண்ட் क्वेश्चन, மலையின் திசைவேகம் மனிதனை பொறுத்து நான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணலாம், இது vrm மலையின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து மைனஸ் மனிதனின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து. சோ இந்த சமன்பாட்டுல எழுதுறதுல உங்களுக்கு டிஃபிகல்ட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஓகே, புரியுதா? சோ இப்போ மனிதனின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து 0 கொடுத்தாங்க. இப்போ மலையின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து என்ன கொடுத்தாங்க, 40. எந்த திசையில இருக்கு, கீழ் நோக்கி. அதனால கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா மைனஸ் jk. புரிஞ்சுச்சா? சோ இப்போ மனிதனுக்கு மலை எந்த திசையில இருக்கு, இந்த திசையில வந்து. அப்படின்னா இதுக்கு எதிர் திசையில நான் கொடையை பிடிக்கணும். எதிர் திசை அப்படின்னா 40 jk. இது என்னது, கொடையை பிடிக்கும் திசை, எதிர் திசை. வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். மனிதனின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து கொடுத்திருக்காங்க 40 km/h. ஓகே, இந்த திசையில இருக்கு.
அதே மாதிரி மலையின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து கொடுத்திருக்காங்க எவ்வளவு 40 km/h. क्वेश्चन என்ன அப்படினா மலையின் திசைவேகம் மனிதனை பொறுத்து நாம் கால்குலேட் பண்ணனும். அதே மாதிரி y அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் அதாவது எந்த திசையில நாம் கொடையை பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நாம் கால்குலேட் பண்ணனும் தீட்டா. ஓகே சோ y அச்சுடன் so very important thing. Okay so first நான் இத கால்குலேட் பண்றேன் vrm அப்படினா மலையின் திசைவேகம் மனிதனை பொறுத்து எப்படி கொடுக்கணும் மலையின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து மைனஸ் மனிதனின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து. இப்ப பாருங்க மலையின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்துனா 40 எந்த திசையில இருக்கு கீழ இருக்கறனால மைனஸ் j கேப் மைனஸ் மனிதனின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து அப்படினா 40 i கேப் x axis பாசிட்டிவ் x axis புரியுதா. சோ இப்ப பாருங்க இது i இருக்கனால dx கூறு இது j இருக்கனால by கூறுன்னு சொல்லலாமா. இப்போ இத நான் வெக்டர் எழுதுறேன் வெக்டர்ல வரையறேன் எப்படி வரையலாம் சோ vx மைனஸ்ல இருக்கு இது பாருங்க மைனஸ் i கேப்னா இந்த திசையில இருக்கும் மைனஸ். அதே மாதிரி இது பாருங்க மைனஸ் j கேப் இருக்கு மைனஸ் j கேப்னா இந்த திசை அப்படினா தொகுபயன் திசைவேகம் எதுல இருக்கும் இதுல இருக்கும். எப்படி திசைவேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் vrm is equal to இதை யூஸ் பண்ணலாம் அப்படினா ரெண்டுக்கும் 40 பொதுவா இருக்கனால நான் வெளிய எடுத்துட்டேன் 40 minus i cap minus j cap. சோ இதுக்கு நான் மாடுலஸ் எடுத்தா என்ன கிடைச்சிரும் மாடுலஸ் vrm is equal to 40 இதுக்கு எடுத்தனா ஓகே சோ கிலோமீட்டர் பர் புரிஞ்சுதா. சோ மலையின் திசைவேகம் மனிதனை பொறுத்து நான் கால்குலேட் பண்றேன். இப்போ y அச்சுடன் ஏற்படுத்தும் கோணத்தை நான் கால்குலேட் பண்ணனும் இத நான் கால்குலேட் பண்ணனும் இது θ. θ எப்படி கால்குலேட் பண்ணலாம் சேம் இந்த ஐடியா யூஸ் பண்றேன் tan θ is equal to vx காம்போனன்ட்ங்கிறது இது 40 by காம்போனன்ட்ங்கிறது minus 40 அப்படினா equals 1 அப்படினா tan inverse of 1 அப்படினா tan எந்த வேல்யூக்கு 1 வரும் அப்படினா θ is equal to 45 டிகிரி சொல்லும்போது tan 1 வரும் அப்படினா இது 45 டிகிரி. இதுக்கு எதிர் திசையில நான் என்ன பிடிக்கும் கொடையை பிடிக்கணும் அப்படினா இதுக்கு எதிர் திசை சேம் இங்க யூஸ் பண்ண மாதிரிதான். ஓகே சோ இது θ இது என்ன இருக்கும் 45 டிகிரி இது θ வந்துச்சுனா இதுவும் θ எதிர் பக்கங்கள் சமம். ஓகே அப்படினா θ 45 டிகிரில நான் கொடையை பிடிச்சா என்ன ஆகும் நான் இது சேஃபா இருந்துட்டோம் புரியுதா. எந்த திசையில பிடிக்கணும் இந்த திசை இது ஏற்படுத்தும் கோணம் என்னது 45 டிகிரி அப்படினா இந்த திசையில நான் கொடையை பிடிக்கணும். ஓகே அப்படினா இந்த திசை சோ இது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு மேற்கு அப்படினா என்ன திசையில பிடிக்கணும் வடகிழக்கு திசையில் பிடிக்கணும். ஓகே வெரி இம்பார்ட்டன்ட் வட கிழக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே அப்படினா x அச்சுடன் 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் திசையில் இருக்கும் வடகிழக்கு திசையில புரியுதா. ஓகே மூணாவது ப்ராப்ளம் பார்க்கலாம். மனிதனின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து கொடுத்திருக்காங்க 40 km/h. ஓகே அதே மாதிரி மலையின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து கொடுத்திருக்காங்க என்ன அப்படினா 50 km/h. சோ மலை y அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் θ 37 டிகிரி எனில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க மலையின் திசைவேகம் மனிதனை பொறுத்து நான் எந்த கோணத்துல கொடையை பிடிக்கணும் y அச்சுடன் நான் கால்குலேட் பண்ணனும் புரியுதா. சோ ஃபர்ஸ்ட் vrm கால்குலேட் பண்ணலாம் vrm மலையின் திசைவேகம் மனிதனை பொறுத்து எப்படி கால்குலேட் vrg minus vmg. எனக்கு vmg தெரிஞ்சிரும் என்ன அப்படினா vmgங்கிறது 40 i cap இல்லையா. இப்போ vrg எப்படி கால்குலேட் பண்ணலாம் vrg இங்க பாருங்க தொகுபயன் திசைவேகம் கொடுத்திருக்காங்க அப்படினா 50 கொடுத்திருக்காங்க நான் என்ன கொடுக்கணும் y கூறு கால்குலேட் பண்ணனும் x கூறு நான் கால்குலேட் பண்ணனும். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் இது ஏற்படுத்தும் கோணம் 37 டிகிரி அப்படினா சோ நான் முக்கோணம் யூஸ் பண்றேன் 37 முக்கோணம் 37 எப்படி யூஸ் பண்ணலாம் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கர்ணம் இல்லையா. இப்போ 50 கொடுத்திருக்கனால ஜஸ்ட் நான் ஆட் மட்டும் பண்றேன் 0. ஓகே சோ இது என்னது கர்ணங்கிறது இந்த மதிப்பு தொகுபயன் எதிர்பக்கங்கிறது சோ நான் இத ஷிஃப்ட் பண்ணிட்டா இங்க வந்துரும் இது எதிர்பக்கம் இது என்ன சொல்லலாம் அடுத்துள்ள பக்கம் சொல்லிடலாம். அப்ப நான் எழுதுறேன் அடுத்துள்ள பக்கங்கிறது இங்க இருந்து 40 எதிர்பக்கங்கிறது 30
புரியுதா? அப்படினா VRG எப்படி எழுதலாம்? சோ இது டவுன்வர்ட்ல இருக்கு, கீழ் நோக்கி, அதனால -40 j cap. இது மைனஸ் x ஆக்சிஸ்ல இருக்கு, -30 i cap. புரியுதா? இத ஷார்ட்டா யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படினா நீங்க cos θ sin θ யூஸ் பண்ணலாம். எப்படினா சோ இது 50, இது 37 டிகிரி. அப்படினா இது அடுத்த பக்கம் சொல்லிரோம் இல்லையா? அடுத்த பக்கத்தை எப்படி கால்குலேட் பண்ணா cos θ cos 37 அடுத்த பக்கம் டிவைடட் பை கர்ணங்கிறது என்ன 50. சோ x எப்படி கால்குலேட் பண்ணா 50 into cos 37 டிகிரி. சோ 50 cos 37 னா 40 divided by 50 இல்லையா? சோ 40 divided by 50 என்ன கிடைக்கும்? 50 50 கேன்சல் ஆச்சு, எனக்கு 40 கிடைச்சிருச்சு. இந்த கூறு எனக்கு கிடைச்சிருக்கு. சேம் as இத நான் கால்குலேட் பண்ணா sin θ வை நான் யூஸ் பண்ணனும். ஓகே, சோ அதுக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்றேன்? இந்த ஐடியாவை யூஸ் பண்றேன். இப்போ VRG கால்குலேட் பண்ணிட்டோம். சோ இப்போ VRM எப்படி கால்குலேட் பண்ணா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். -40 j cap -30 i cap. VMG ங்கிறது என்ன? -40 i cap. சோ இங்க i cap இங்க i cap நான் ஆட் பண்ணலாம். 70 i cap -40 j cap. புரியுதா? சோ மழையின் திசைவேகம் மனிதனை பொறுத்து நான் கால்குலேட் பண்றேன். இப்போ வெக்டர்ல கால்குலேட் பண்றேன். n மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ n மதிப்புங்கிறது VRM மாடுலஸ். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அண்டர் ரூட் 10 வெளிய இருக்கு, நான் 10 எடுத்துட்டேன். என்ன கிடைச்சிரும்? 7 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இல்லையா? சோ என்ன கிடைச்சிரும்? 7 49 பிளஸ் 60. சோ 10 under root 5 balance 1. Okay, 65. புரியுதா? சோ இது VRM கிலோமீட்டர் பர் ஹவர் எனக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ நான் தீட்டாவை கால்குலேட் பண்ணணும். அப்படினா இது என்ன? இது நான் கிராஃப் வரைஞ்சா அப்படினா என்ன கிடைச்சிரும்? சோ -70 i capனா இந்த திசையில இருக்கும். ஓகே, சோ அதே மாதிரி -40 j capனா இந்த திசையில இருக்கும். இது தொகுபயன் திசைவேகம் எவ்வளவு இருக்கும்? 10 root 65. இது மழையின் திசைவேகம் மனிதனை பொறுத்து. வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? இப்போ இதுக்கு எதிர் திசையில நான் கோடையை பிடிக்கணும் அப்படின்னா இந்த திசையில நான் கோடையை பிடிக்கணும். சோ இந்த வேல்யூ என்ன சொல்லிட்டேன்? எப்படி கால்குலேட் பண்ணலாம் இந்த வேல்யூவை? சோ இது தீட்டா. தீட்டா எப்படின்னா tan theta is equal to, சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Vx component divided by Vy component இல்லையா? Vx component 70 divided by Vy component 40 minus minus. சோ இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? சோ நான் இங்க எழுதுறேன். So theta is equal to tan inverse of 7 by 4. So என்ன கிடைச்சிரும்? இது approximately 1.6. Okay, tan and the value 1.6 கிடைக்கும். theta ஓட value approximately is 60. So இந்த value 60 அப்படினா இதுக்கு எதிர் பக்கம் என்ன இருக்கும்? இதுவும் 60 இருக்கும். அப்படினா 60 கோணத்துல நான் புடிச்சா நான் அங்க இருந்து சேஃபா. புரியுதா? So இந்த ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? சோ இதுல VRM எங்க என்ன வேல்யூ? VRM சோ 10 root 65. அதே மாதிரி தீட்டா ஓட வேல்யூ என்னது? 60 டிகிரில நான் போடுறேன். அப்படினா எந்த திசை? இது வடக்கு, இது கிழக்கு. சோ வடகிழக்கு திசையில எந்த கோணத்துல? 60 டிகிரி கோணத்துல y அச்சுடன் பிடிக்கணும். புரியுதா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் மனிதனுக்கு மழை செங்குத்தாக கிடைக்கிறது. தனது வேகத்தை 6 கிலோமீட்டர் அதிகரிக்கும் போது மனிதனுக்கு மழை 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது எனில் மழையின் வேகம் கால்குலேட் கேட்டிருக்காங்க. இப்போ மழையின் வேகம் அப்படின்னா மழையின் வேகம் கிரவுண்டை பொறுத்து நான் கால்குலேட் பண்ணணும் கேட்டிருக்கேன். சோ இது டிசி குவான்டிட்டி ப்ராப்ளம், வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகே, சோ இங்க பாருங்க எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டு கண்டிஷன் எடுத்துட்டேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டரா இருக்கும்போது செங்குத்தா இருக்கு, 6 கிலோமீட்டரா இருக்கும்போது 45 டிகிரி கோணத்துல. அப்படின்னா தொடக்கம் இது இறுதி. தொடக்கத்துல மனிதனின் திசைவேகம் என்ன சொல்லிடலாம்? VMG கிரவுண்ட பொறுத்து 3 கிலோமீட்டர் பர் ஹவர். எந்த திசையில? இந்த திசையில. சோ மனிதனுக்கு மழை செங்குத்து அப்படின்னா இந்த திசையில செங்குத்து அப்படின்னா மழையின் திசைவேகம் மனிதனுக்கு. ஓகே, சோ என்ன கால்குலேட் பண்ணனும்? VRG நான் கால்குலேட் பண்ணனும். சோ எனக்கு VRG தெரியாதனால சோ நான் என்ன எடுத்துட்டேன்? AI cap plus BJ cap எடுத்துட்டேன். சோ
So very important. அதே மாதிரி இறுதி கண்டிஷன்ல மனிதனின் திசைவேகம் கிரவுண்ட பொறுத்து என்ன கொடுத்திருக்காங்க 6 km/h. அதே மாதிரி மனிதனுக்கு மழை 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது. எந்த அச்சுடன்? செங்குத்து அச்சுடன். சோ இது 45 டிகிரி. சோ அதே மாதிரி என்ன கொடுத்திருக்காங்க VRM கொடுத்திருக்காங்க. எனக்கு VRG தெரியாதனால AIK plus BJK. ஓகே, இப்போ எனக்கு A ஓட மதிப்பும் B ஓட மதிப்பு நான் கால்குலேட். சோ அதுக்காக நான் சேம் இந்த ஐடியா யூஸ் பண்றேன். VRM is equal to இது கான்செப்ட் இதெல்லாமே. ஓகே, VRM எப்படி எழுதலாம்? VRG minus VMG. சோ VRG எப்படி எழுதலாம்? இங்க கொடுத்துட்டேன் AIK plus BJK minus VMGங்கிறது 3IK. சோ இங்க I நான் ஆட் பண்ணறேன் A minus 3IK plus JK BJK. அப்படினா தொடக்கத்துல மழை செங்குத்தா விழறனால இங்க x காம்போனன்ட் ஆயிடும் 0 ஆயிடும். அப்படினா இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும் சொல்லிட்டோமா? A minus 3 is equal to 0. A is equal to 3 sorry. இப்போ A ஓட மதிப்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லையா? இப்போ B ஓட மதிப்பு கிடைக்கிறதுக்காக நான் இந்த கண்டிஷன் யூஸ் பண்றேன். அப்படினா சேம் ஐடியா VRM is equal to VGR minus VMG. So VMGங்கிறது என்ன அப்படினா மனிதனின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து 6IK. ஓகே, சோ VRGங்கிறது எனக்கு தெரியாது AIK plus BJK. இப்போ A ஓட மதிப்பு கிடைச்சிருச்சு 3IK plus BJK minus 6IK. minus 6 இங்க 3. சோ என்ன கிடைச்சிரும்? minus 6IK plus BJK. சோ என்ன சொல்லலாம்? VR. அப்படினா 3iங்கிறது என்ன அப்படினா திசைவேகம் x ஆக்சிஸ் கூறு, VJ சொல்லும்போதுனா y ஆக்சிஸ் கூறு. அப்படினா tan θ எடுத்தா எப்படி எழுதலாம்? Vx divided by Vy. இல்லையா? சோ Vxங்கிறது என்னங்க? -3, Vyங்கிறது என்ன அப்படினா b. அப்படினா θ என்ன கொடுத்திருக்காங்க? 45 டிகிரி. சோ tan 45 டிகிரி என்ன ஆயிரும்? 1. சோ நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? சோ 1 is equal to -3 divided by b. b ஓட மதிப்பு என்ன கிடைச்சிரும்? -3. புரியுதா? சோ a ஓட மதிப்பு தெரிஞ்சிருச்சு, b ஓட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? VRG is equal to 3IK plus minus 3JK. இப்போ எனக்கு வெக்டர் கொடுத்திருக்காங்க, n மதிப்பு வேணும்னா VRG p வேல்யூ எடுத்துட்டேன். சோ இது பெருக்கும்போது √1 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் equal to km/h. புரியுதா? அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். சாலையில் இருக்கும் மனிதன் தன்னை மலையிலிருந்து காத்துக்கொள்ள செங்குத்து அச்சுடன் 30 டிகிரி கோணத்தில் குடையை பிடித்துள்ளார். பின் குடையை விட்டுவிட்டு 10 km/h வேகத்தில் ஓடத் தொடங்குகிறார். மழைத்துளி அவரது தலையில் செங்குத்தாக விழுகிறது எனில் மழையின் வேகம் தரையை பொறுத்து மனிதனை பொறுத்து நான் கால்குலேட் பண்ணணும். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ அதுக்கு முன்னாடி இது HVAC ப்ராப்ளம், சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ மழையின் வேகம் கால்குலேட் பண்ணனும். மழையின் வேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? AIK எனக்கு தெரியாதனால BJK எழுதலாம். சோ இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான், தொடக்கம் இறுதி. சோ தொடக்கத்துல நிற்கும்போது 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது, ஓடும்போது செங்குத்தாக விழுகிறது. ஓகே, சோ தொடக்கம் இறுதியை நான் சால்வ் பண்ண எனக்கு கிடைக்கும் A வும் B. ஓகே, ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல பார்க்கலாம். தொடக்கம், இது இறுதி. சோ தொடக்கத்துல மனிதனின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 0. ஓய்வு நிலையில இருக்கிறாங்க. அப்படின்னா 30 டிகிரி கோணத்தில் அவர் குடையை பிடித்துள்ளார். இந்த இதுல செங்குத்து அச்சுடன். சோ இது 30 டிகிரி கோணத்தில் பிடித்துள்ளார் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா குடை எந்த திசையில கொடுத்திருக்காங்க? இந்த திசையில. அப்படின்னா மழை எந்த திசையில வரும்? இந்த திசையில வரும் இல்லையா? அப்படின்னா மனிதனை பொறுத்து மழையின் திசை வேகம், மழையின் திசை வேகம் மனிதனை பொறுத்து இந்த திசையில இருக்கும். அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ VRM is equal to VRG கிரவுண்டை பொறுத்து மனிதனின் மழையின் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து, இதே மாதிரி VMG மனிதனின் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து. மனிதனின் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து 0 ஆகும். சோ மழையின் திசை வேகம் சொல்லலாம் AIK plus BJK. புரிஞ்சுதா? எனக்கு A ஓட மதிப்பு B ஓட மதிப்பு தெரியும், அதுக்காக செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்றேன். சோ என்ன அப்படின்னா செங்குத்தாக விடுகிறது மனிதன் திசை வேகம் கிரவுண்டை பொறுத்து 10 km/h இந்த திசையில இருக்கு. மழை எப்படி வருது? இந்த திசையில இருக்கு. அப்படின்னா மழையின் திசை வேகம் மனிதனை பொறுத்து எப்படி இருக்கு? கீழே. அப்படின்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? VRM is equal to
VRG minus VMG. Okay. So VRG எனக்கு தெரியாது AI cap plus BJ cap minus VMG ங்கிறது x direction இருக்கு. Positive. Okay. இப்போ I இங்கேயும் I எடுக்கலாம் A minus 10 I cap plus BJ cap சொல்லிடலாம் இல்லையா? அப்படின்னா செங்குத்தா விலகும் போது x axis கூறு என்னவா இருக்கும் 0 வா இருக்கும். சேம் ஐடியா லாஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். அப்படின்னா A minus 10 is equal to 0 இல்லையா? இது x axis கூறு இது y axis. கீழே விலகும் போது x axis கூறு 0 அப்படின்னா A is equal to 10. A ஓட மதிப்பு தெரிஞ்சிச்சு. இப்போ B ஓட மதிப்பு கால்குலேட் பண்ணனும்னா இந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா VRM is equal to அப்படின்னா என்ன சொல்லலாம் 10I cap plus BJ cap. அப்படின்னா இது என்ன கூறு Bx கூறு இது By கூறு. அப்படின்னா tan theta எப்படி கால்குலேட் பண்ணலாம் tan theta is equal to Bx divided by By. Bx ங்கிறது 10 By ங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு B. ஓகே சோ எவ்வளவு கோணத்தை ஏற்படுத்துது இது தீட்டா. ஓகே வெரி இம்பார்ட்டன்ட் இது தீட்டா. அப்படின்னா zigzag இதுவும் என்ன இருக்கும் தீட்டாவா இருக்கும் 30 டிகிரி. அப்படின்னா அடுத்துள்ள பக்கங்கள் சமம் zigzag இது தீட்டாவா இருந்தா இதுவும் தீட்டாவா இருக்கும். அதனால 30 டிகிரி. புரியுதா? சோ வெரி இம்பார்ட்டன்ட். சோ இது குடையை பிடித்திருக்காங்க. சோ இது குடை ஏற்படுத்தும் கோணம் இது மலை ஏற்படுத்தும் கோணம் செங்குத்து சுவர் ரெண்டுமே சமமா இருக்கும் 30 டிகிரி. சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் tan 30 is equal to 10 divided by B. So B ஓட வேல்யூ tan 30 சொல்லும்போது sin by cos. So sin 30 1 by 2 cos 30 சொல்லும்போது root 3 by 2. So 2 cancel என்ன கிடைக்கும் 1 by root 3 10 divided by B. So B ஓட மதிப்பு என்ன கிடைக்கும் root 10 root 3. புரிஞ்சுதா? அப்படினா மலையின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து எவ்வளவு இருக்கும் A ங்கிறது 10 I cap plus B ங்கிறது 10 root 3 G cap. இப்போ எனக்கு n மதிப்பு வேணும்ங்கறதுக்காக நான் மாடலை சேர்த்துட்டேன். எடுத்தா என்ன கிடைக்கும் 10 வெளிய எடுத்தேன். இங்க 1 இருக்கும் 1 ஸ்கொயர் இங்க root 3 ஸ்கொயர் என்ன கிடைக்கும் 10 into இங்க என்ன கிடைக்கும் 1 plus 3 so என்ன கிடைக்கும் 4 4 root 2 சொல்லும்போது root 4 சொல்லும்போது 20 km/h மலையை சோ மலையின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து. புரிஞ்சுதா? ஓகே சோ இப்போ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் மனிதனை பொறுத்து அப்படினா இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே சோ இந்த மதிப்பை இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். VRM is equal to 10 I cap plus 10 root 3 J cap minus 10 I cap. So minus minus cancel 10 root 3. So மனிதனின் மலையின் திசைவேகம் மனிதனை பொறுத்து 10 root 3. நெக்ஸ்ட் மலையின் திசைவேகம் கிரவுண்டை பொறுத்து சொல்லும்போது 20 km/h. புரியுதா? சோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் 5th one. கிடைத்தளத்தில் மனிதன் நடந்து கொண்டிருக்கிறார். மனிதனின் வேகம் திசைவேகம் கொடுத்திருக்காங்க. கிரவுண்டை பொறுத்து VMG எவ்வளவு கொடுத்திருக்காங்க 50 km/h. ஓகே மேல போயிட்டு இருக்காங்க. சோ கிடைத்தளம் ஏற்படுத்தும் கோணம் 37 டிகிரி. வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மலையின் வேகம் கிரவுண்டை பொறுத்து VRG 5 km/h கொடுத்திருக்காங்க. செங்குத்து அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் 53 டிகிரி. சோ இது எவ்வளவு 53 டிகிரி. ஓகே சோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க மலையின் வேகம் மனிதனை பொறுத்து நான் கால்குலேட் பண்ணனும். புரியுதா? கிடைத்தளத்தில் மனிதன் நடந்து கொண்டிருக்கிறார். மனிதனின் வேகம் கிரவுண்டை பொறுத்து 50 km/h. கிடைத்தளம் ஏற்படுத்தும் கோணம் 37 டிகிரி. இப்போ மலை இன் வேகம் கிரவுண்டை பொறுத்து 5 km/h. அது செங்குத்து அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் 53 டிகிரி எனில் மலையின் வேகம் மனிதனை பொறுத்து நான் கால்குலேட் பண்ணனும். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ VRM is equal to எப்படி கால்குலேட் VRG minus VMG இல்லையா? ஃபர்ஸ்ட் VRG நான் கால்குலேட் பண்றேன். சோ இந்த ப்ராப்ளத்துக்கும் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மனிதன் x ஆக்சிஸ்ல மட்டும் தான் நடந்துட்டு இருந்தாங்க. பட் இங்க கிடைத்தளத்தில் நடக்கிறதுனால x ஆக்சிஸ் இருக்கும் y ஆக்சிஸ் இருக்கும். ஓகே சோ இப்போ வெக்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் VRG கால்குலேட் பண்ணலாம். VRG எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Vx I cap plus Vy J cap. ஏன் அப்படின்னா சோ VRG இந்த டைரக்ஷன்ல இருக்கு. x கூறும் இருக்கும் y கூறும் இருக்கும். புரியுதா? சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ இந்த திசையில இருக்கனால VRG அதோட தொகுபயன் வெக்டர் 5
ஏற்படுத்தும் கோணம் செங்குத்தச்சுடன் 53 டிகிரி. அப்ப நான் 53 டிகிரி இருக்கனால 53 முக்கோணத்தை யூஸ் பண்றேன். எப்படி கிடைக்கும்? சோ 53ங்கிறது என்ன? 3 4 5 இல்லையா? சோ அடுத்த பக்கம் 3, எதிர் பக்கம் 4. சோ இங்க பாருங்க, இது தீட்டா, இதுங்கிறது அடுத்த பக்கம் என்ன ஆகும்? 3. சோ எதிர் பக்கம்ங்கிறது இது எதிர் பக்கம். சோ இத நான் ஷிஃப்ட் பண்ணா அப்படினா இதுக்கு தீட்டாவுக்கு எதிர் பக்கம் போயிடும் இல்லையா? சோ எதிர் பக்கம்ங்கிறது 4 இல்லையா? அப்படினா கீழ இருக்கனால மைனஸ் j கேப் vy காம்போனன்ட், இது இந்த திசையில இருக்கனால மைனஸ் i கேப் அது vx காம்போனன்ட். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண நினைச்சோம். இது vrg is equal to vxங்கிறது என்ன? minus 4 i cap minus 3 j cap dy. புரியுதா? சோ 1 முடிஞ்சிருச்சு. இப்போ vmg கால்குலேட் பண்ணலாம். சோ vmg இந்த திசையில இருக்கனால தொகுபயன் வெக்டர் 50, ரெண்டு கூறு இருக்கும், x axis கூறு y axis கூறு. ஏற்படுத்தும் கோணம் 37 டிகிரி. சோ இந்த கோணம். புரியுதா? ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ 37 முக்கோணத்தை யூஸ் பண்றேன். சோ 37 அப்படினா இது 3, இது 4, இது 5. அடுத்த பக்கம்ங்கிறது 4, எதிர் பக்கம்ங்கிறது 3. அப்படினா பாசிட்டிவ் x ஆக்சிஸ்ல இருக்கு, இது எப்படி எழுதலாம்? 4i cap, இது பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல இருக்கு பிளஸ் 3j cap. புரியுதா? சோ இதையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? இங்க 50 இருக்கனால அதே மாதிரி இங்க 50 இருக்கனால இங்க 0, இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. புரியுதா? சோ இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? Vrm is equal to vrg ங்கிறது என்னது? minus i cap 4i cap minus 3j cap minus of, so இந்த வேல்யூ 40i cap plus 30j cap. so என்ன கிடைச்சிரும்? இது minus 44i cap minus 33j cap. so இப்போ 11 வெளிய எடுத்துடலாம் இல்லையா? 11 எடுத்துட்டா என்ன கிடைச்சிரும்? 4i cap minus 3j cap. so எனக்கு n மதிப்பு வேணும் அப்படினா நான் மாடுலஸ் எடுக்கணும். எடுத்தா என்ன கிடைச்சிரும்? 11. so 4 square சொல்லும்போது 16 plus 9, 3 square 9. so 11 into 25, 5 times எழுதலாம். என்ன கிடைச்சிரும்? 55 km/h. புரியுதா எப்படி சொல்றேன்? ஓகே, சோ இது சேம் ஐடியா. இப்போ மேல போறாங்க, இப்போ கீழ வர்றாங்க அப்படினா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். 6th one. இப்போ கீழ வர்றாங்க அப்படினா மனிதன் கீழ் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார். சோ அவரோட வேகம் என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா மனிதனின் வேகம் கிரவுண்டை பொறுத்து சேம். so 5 km/h. ஓகே, எக்ஸாம்பிள். இவர் ஏற்படுத்தும் கோணம் 37 டிகிரி, சேம் அதுதான். ஓகே, சோ இப்போ மலையின் வேகம் vrg கிரவுண்டை பொறுத்து எவ்வளவு கொடுத்தாங்க? இது 50 km/h. ஓகே, சோ செங்குத்து சடன் ஏற்படுத்தும் கோணம் இது 53 டிகிரி, சேம். சோ வேணா என்ன பண்ணிக்கலாம்? இது 53, இது என்ன வச்சுக்கலாம்? 37. ஓகே, இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க? மலையின் வேகம் மனிதனை பொறுத்து நான் கால்குலேட் பண்ணணும். சோ எப்படி கால்குலேட்? vrm is equal to vrg minus vmg. ஃபர்ஸ்ட் vrg கால்குலேட் பண்ற. vrgங்கிறது எப்படிலாம்? xi cap plus yj cap. சோ vrg இந்த திசையில இருக்கு 50. ஓகே, தொகுபயன் வெக்டர், தொகுபயன் திசை வேகம், அது ஏற்படுத்தும் கோணம் x y அச்சுடன். சோ 37 டிகிரி. ஓகே, ரெண்டு கூறு இருக்கும், y axis கூறு, x axis கூறு. அப்ப நான் எப்படி கால்குலேட் பண்ணனும்? 30 யூஸ் பண்றேன். ஓகே, 37 என்ன கிடைக்கும்? இது 3, இது 4, இது 5. சோ அடுத்த பக்கம்ங்கிறது 4, இது தீட்டா, இதுக்கு அடுத்த பக்கம் 4. ஓகே, சோ எதிர் பக்கம் இது கீழ கொண்டு வந்தா இது எதிர் பக்கம் ஆயிடும், இது 3. ஓகே, 50ங்கிறதுனால இது 0, இதுவும் 0. சோ அப்ப நான் என்ன கிடைச்சிரும்? vxங்கிறது இங்க என்ன? சோ vx காம்போனன்ட்ங்கிறது இந்த திசை. அப்ப நான் 30, ஓகே, x டைரக்ஷன்ல இருக்கு, மைனஸ் xங்கறனால மைனஸ் x. இது மைனஸ் y ல இருக்கனால மைனஸ் 40 j. புரியுதா? சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ என்ன கிடைச்சிருக்கு? vrg கால்குலேட் பண்ணோம். சோ இப்போ என்ன? vmg கால்குலேட் பண்ணலாம். சோ அவரும் கீழ நோக்கி இருக்கனால தொகுபயன் வெக்டர் 5 ஏற்படுத்தும் கோணம் வெரி இம்பார்ட்டன்ட், இது கோணம். ஓகே, சோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கீழ வர்றாங்க, இவர் ஏற்படுத்தும் கோணம் 53 டிகிரி. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? அப்படினா y axis கூட இருக்கும், x axis கூட. இது 53 இருந்தா இது 90, இது என்னவா இருக்கும்? 53ல பாதி அப்படினா என்ன இருக்கும்? இதுவும் 37 இருக்கும்.
சோ இப்போ டோட்டல் எனக்கு என்ன வரும் 198 வந்துரும் சோ என்ன அப்படினா 90 53 37 இருக்கும் 90 டோட்டல் எனக்கு 180 எனக்கு கிடைச்சு புரிஞ்சுதா சோ இது 53 இது 37 ஆ இருக்கும் அப்படினா இப்ப பாருங்க இது 5 சேம் ஐடியா நான் யூஸ் பண்றேன் இது 5 இது 53 டிகிரி அப்படினா எதிர் பக்கம் 3 அடுத்துள்ள பக்கம் ஓகே சோ எதிர் பக்கம்ங்கிறது என்ன அப்படினா அடுத்துள்ள பக்கம் 4 எதிர் பக்கம்ங்கிறது ஓகே சோ என்ன கிடைச்சிரும் சோ VMG is equal to இது கீழ் நோக்கி இருக்கனால இது VY காம்போனன்ட் இது VX காம்போனன்ட் சோ இதுவும் நெகட்டிவ்ல இருக்கனால என்ன கிடைச்சிரும் -3i இது நெகட்டிவ் y ல இருக்கனால -4 புரியுதா சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் சோ இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும் VRG so VRG ங்கிறது என்ன -30i 40j minus of -3i 4j புரியுதா சோ மழை இந்த சைடு மனிதனை பார்த்து புரியுதா எப்படி சால்வ் பண்றோம் சொல்லிட்டு சோ இதுதான் ஐடியா இப்ப வரைக்கும் மூணு கான்செப்ட் பார்த்தோம் நாலாவது கான்செப்ட் சீரான முடுக்கத்தில் சார்பு திசைவேகத்தை எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் சோ அதுல ஸ்பெஷல் கண்டிஷன் எப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கத்தில் பொருள் இயங்கும் போது சார்பு திசைவேகம் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே சோ இப்ப புவியீர்ப்பு முடுக்கம் சொல்லிட்டேன் எந்த திசையில இருக்கும் இந்த திசையில இருக்கும் இல்லையா g 9.8 மீட்டர் per second square அப்படின்னா புவியீர்ப்பு விசையின் முடுக்கம் எப்படி குறிப்பிடலாம் g எந்த திசையில இருக்கு -j caps very important அப்படின்னா ரெண்டு பொருளை ஒரே நேரத்துல விடும்போது a வின் முடுக்கம் b ஐ பொறுத்தும் b இன் முடுக்கம் a வின் பொறுத்தும் என்ன இருக்கும் 0 வரும் very important thing 0 b இன் முடுக்கம் a வை பொறுத்தும் 0 வரும் எப்படின்னா சோ aa ab இல்லையா சோ ரெண்டும் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் கீழ் நோக்கி தான் இருக்கும் அப்படினா என்ன கிடைக்கும் -g -g என்ன கிடைக்கும் பிளஸ் ஆயிடும் 0 கிடைக்கும் இது very important point சோ புவியீர்ப்பு விசை இயங்கும் போது சார்பு முடுக்கம் என்னவாயிரும் 0 ஆயிரும் சோ very important concept ஓகே சோ இத பேஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் ப்ராப்ளம் ஒன்னு வேணும்னா ஓகே அதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஹைட்ல இருந்து a என்ற ஒரு பொருள் கீழ் நோக்கி விடப்படுகிறது சோ அதோட தொடக்க திசை வேகம் u = 0 ஓகே சோ அதே சமயம் b என்ற பொருள் மேல் நோக்கி எறியப்படுகிறது அதோட தொடக்க திசை வேகம் u ஓகே t நேரத்தில் ஓகே சோ a வின் திசை வேகம் b ஐ பொறுத்து காண்கன்னு கேட்டிருக்காங்க எப்படி கால்குலேட் VAB so VA minus VB so VA எப்படி கால்குலேட் பண்ணலாம் u plus AB ஏக சமன்பாடு இல்லையா சோ இதுல u ங்கிறது என்ன தொடக்க திசை வேகம் a ஓடது 0 அப்படினா a ங்கிறது என்ன அப்படினா -gt so VA இது VB எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஓகே சோ u plus AD u ங்கிறது தொடக்க திசை வேகம் u இதுல a ங்கிறது என்ன சொல்லிடலாம் -gt சோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும் சோ VA ங்கிறது என்ன -gt minus of VB ங்கிறது என்ன கிடைச்சிரும் u plus gt so g cancel ஆகும் என்ன அப்படினா a வின் திசை வேகம் b ஐ பொறுத்து எப்படி இருக்கும் -y டைரக்ஷன்ல ஓகே என் மதிப்பு u டைரக்ஷன் இருக்கும் y டைரக்ஷன்ல இருக்கும் சோ இப்போ நான் பார்க்கும்போது இதோட எப்படி இருக்கும் -y டைரக்ஷன்ல மூவ் ஆகும் புரியுதா இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் சோ ஹைட்ல இருந்து இரண்டு பொருட்கள் விடப்படுகிறது சோ பொருள் A வின் திசை வேகம் u = 0 தொடக்க திசை வேகம் 0 B வின் திசை வேகம் ஓகே u = 3 மீட்டர் per second எனில் ஓகே சோ என்ன கேட்டிருக்காங்க t = 3 நேரத்தில் ஓகே சோ A க்கும் B க்கும் இடைப்பட்ட தொலைவு கேட்டிருக்காங்க அப்படினா சோ XAB கேட்டிருக்காங்க புரிஞ்சுதா சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் XA கால்குலேட் பண்றேன் ஓகே XA எப்படி கால்குலேட் பண்ணலாம் ut plus half a square சேம் ஈக்குவேஷன் ஏக சமன்பாடு சோ u ங்கிறது a ஓடது 0 சோ 1/2 g ங்கிறது -t square
இப்போ b கால்குலேட் பண்ணலாம் xb ud plus half a square. So uங்கிறது என்ன அப்படின்னா கீழ் நோக்கி இருக்கு -3. So very important thing. So என்ன அப்படின்னா ubங்கிறது என்ன இருக்கு 3 minus j cap. Very important thing. No? So j cap t plus half gd square ன்னு சொல்லும்போது minus gd square. புரியுதா? Okay. So இப்போ நான் இத சப்ஸ்டிட்யூட் பண்றேன் xab is equal to xa minus xb. So எனக்கு a ங்கிறது என்னது -1/2 gd square minus into minus plus ஆயிடும். இங்க என்ன இருக்கும் plus half gd square. So இது கேன்சல் ஆயிடுச்சு 3t. So t ங்கிறது 3 செகண்ட்ல கால்குலேட் பண்ணோம் 3 into 3 எனக்கு 9 மீட்டர். ஓகே. So என்ன அர்த்தம் b ல இருந்து a வை பாக்கும்போது இது ஃபர்ஸ்ட் வந்துரும். இந்த பாயிண்ட்ல இருந்து பாக்கும்போது மேல் நோக்கி இருக்கு. அப்படினா a ல இருந்து b யை பாக்கும்போது மைனஸ்ல இருக்கும். b ல இருந்து a வை பாக்கும்போது இப்படி பார்க்கறேன். ஏனா பாசிட்டிவ் x ஆக்சிஸ். இதே a ல இருந்து b யை பாக்கும்போது எப்படி இருக்கும்? நெகட்டிவ் x ஆக்சிஸ் வரும். அப்படினா b இன் இடப்பெயர்ச்சி a வை பொறுத்து சொல்லும்போது நெகட்டிவ்ல இருக்கும். புரியுதா? So very important. The problem 1. கட்டடத்தின் உயரம் 36 மீட்டர். A என்ற பொருள் கீழ் நோக்கி விடப்படுகிறது. ஓகே. சோ அதோட தொடக்க திசைவேகம் 2 மீட்டர் per second. ஓகே. சோ கட்டடத்தின் உயரம் 36 மீட்டர். கட்டடத்தின் உயரத்திலிருந்து A என்ற பொருள் கீழ் நோக்கி விடப்படுகிறது. அதோட தொடக்க திசைவேகம் 2 மீட்டர் per second. அதே மாதிரி சேம் டைம் அதே சமயம் B என்ற பொருள் மேல் நோக்கி எறியப்படுகிறது. அதோட தொடக்க திசைவேகம் 16 மீட்டர் per second. ஓகே. क्वेश्चन என்ன அப்படினா இரண்டு பொருட்களும் சந்திக்க ஆகும் காலம் சோ எங்க சந்திக்கும் கேட்டிருக்காங்க. ரெண்டு क्वेश्चन சந்திக்கும். சோ ரெண்டு क्वेश्चन. சோ இது A இது B. ஓகே. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? B கால்குலேட் பண்ணனும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? கடந்த இடப்பெயர்ச்சி டிவைடட் பை திசைவேகம் எனக்கு தெரிஞ்சிருச்சுனா ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அப்படினா இது ரெண்டும் என்னது சார்பு திசைவேகம். அதனால எனக்கு சார்பு இடப்பெயர்ச்சி கால்குலேட் பண்றேன். A வின் இடப்பெயர்ச்சி B ஐ பொறுத்து. அதே மாதிரி சார்பு திசைவேகம் கால்குலேட் பண்றேன். A வின் இடப்பெயர்ச்சி A வின் திசைவேகம் B ஐ பொறுத்து. ஃபர்ஸ்ட் A வின் திசைவேகம் B ஐ பொறுத்து கால்குலேட் பண்றேன். A வின் திசைவேகம் B ஐ பொறுத்து. ஓகே. VA minus VB. சோ VAங்கிறது என்ன அப்படினா கீழ் நோக்கி இருக்கு எவ்வளவு -2 ஆஃப் இது மேல் நோக்கி இருக்கு 20. சரி 60. சோ என்ன கிடைச்சிரும் 80 மீட்டர் per second. அதே மாதிரி A வின் இடப்பெயர்ச்சி B ஐ பொறுத்தனா இதுக்கு இடைப்பட்ட இடைவெளி. ஓகே. இடைவெளி என்ன இருக்கும் 36 மீட்டர். ஓகே. சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அது? சோ SA minus SB. ஓகே. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அதோட இடப்பெயர்ச்சி கீழ வந்துட்டு இருக்கு. அப்படினா இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எண்டிங் பாயிண்ட். சோ அப்படினா சோ கீழ வரனால -36. ஓகே. இது ஹைட். இது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கனால 0. சோ என்ன சொல்லலாம் -36. புரியுதா? ஓகே. சோ இப்போ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? t is equal to s into -36 divided by v ங்கிறது -80. சோ கேன்சல் பண்ணா இருக்கும் 2 செகண்ட். சோ t is equal to 2 செகண்ட்ல என்ன ஆகும்? 2 மீட்டர். ஓகே. சோ இதுல என்ன அப்படினா இது டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட். சோ இங்க வரனால அதோட இடப்பெயர்ச்சி 36 இங்க இருந்து இங்க வரனால இது மேல போறனால ஸ்டார்டிங் பாயிண்ட் இது 0. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 36. புரியுதா? அதே மாதிரி இங்க நான் 0 வெச்சாலும் என்ன கிடைக்கும்? கீழ வரனால எனக்கு -36. புரியுதா? சோ வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்போ நெக்ஸ்ட் எங்க சந்திக்கும் அப்படி கேட்டிருக்காங்க. சோ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா சோ s is equal to ud plus half ad square. ஓகே. சோ எங்க சந்திக்கும் அப்படினா சோ uங்கிறது என்ன? சோ x பொறுத்து நான் கால்குலேட் பண்றேன். A ல இருந்து எந்த பாயிண்ட்ல சந்திக்கும். அதனால 2 into minus எனக்கு கீழ் நோக்கி இருக்கு. இது 2t and plus 1/2 g ங்கிறது என்னது? -10 கீழ் நோக்கி இருக்கு. அதே மாதிரி 4. சோ இப்ப கேன்சல் பண்ணா 2. சோ -4 minus எனக்கு கிடைச்சிரும் 24 மீட்டர். அப்படினா இங்க இருந்து 24 மீட்டர்ல சந்திக்கும். புரியுதா? ரெண்டும். சோ இத பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா ப்ளீஸ் subscribe and share the channel. Okay.